1 kg பர்த்டே ப்ரௌனி ஸ்லப் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இதோட ரெசிபி வீடியோ தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். 5 முட்டை எடுத்திருக்கேன். இது கூடவே 250 கிராம் டார்க் காம்பவுண்ட் எடுத்து 150 கிராம் பட்டர் ஆட் பண்ணி டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். 130 கிராம் ப்ரௌன் சுகர், 170 கிராம் ஒயிட் சுகர் ரெண்டும் பவுடர் பண்ணிக்கலாம். 210 கிராம் ராகி ஃப்ளார் எடுத்திருக்கேன். இது கூட 25 கிராம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை இப்போ உடச்சிட்டு இது கூடவே 2 பிஞ்ச் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் அண்ட் பட்டரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ நம்ம சீவ் பண்ணி வச்சுருக்கேன் ராகி ஃப்ளாரை 3 பேட்சஸாக ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 180 டிகிரியில் 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம்னா ப்ரௌனி ரெடிங்க. ப்ரௌனி நல்லா கூல் ஆகட்டும். இந்த கேப்பில் சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணிக்கலாம். 150 கிராம் டார்க் காம்பவுண்டை டபுள் பாயில் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு இது கூடவே 70 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட் நல்லா ஹீட்டாக இருக்கும். இதிலே ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பைப்பிங் பேக்கில் சாக்லேட் கனாஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நமக்கு என்ன டிசைன் வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். நான் ஃபுல்லாக கனாஷ் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்பூன் வச்சு லைன் மட்டும் போட்டுவிட்டேன். சென்டரில் ஹாப்பி பர்த்டே டாப்பர் வச்சு ஃபைனலாக ஒயிட் சாக்கோ சிப்பு, டார்க் சாக்கோ சிப்பு அங்கங்கே ஒன்று ஒன்றா போட்டு விட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு.